வணக்கம். கடந்த சில நாட்களா தமிழ்நாட்டுல பெரும்பாலான இடங்கள்ல விடாம மழை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு. ராத்திரி பகல்னு பார்க்காம பெய்யற அந்த மழைய பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒரே கேள்விதான் ஓடுது. ஏன் இப்படி விடாம இவ்ளோ கனமழை பெய்யுது? வாங்க, இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ 1-2 ஊர்ல மட்டும் பெய்யற மழை இல்ல. இது ஒரு ரொம்ப பெரிய பரவலான வானிலை நிகழ்வு. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரின்னு நம்ம பகுதிகள் மட்டும் இல்லாம தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திரா வரைக்கும் இந்த மழையோட தாக்கம் இருக்கு. ஆக இது தென்னிந்தியாவையே பாதிக்கிற ஒரு பெரிய வெதர் சிஸ்டம். சரி, இந்த தொடர் மழைக்கு அப்படி என்னதான் காரணம்? பதில் கேட்டா நீங்க கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. காரணம் ஒண்ணுல 2. ஆமா, இரட்டை சுழற்சிகள் அப்படின்னு சொல்லப்படுற 2 வானிலை அமைப்புகள் தான் இதுக்கு காரணம். இங்க பாருங்க, ஒரே நேரத்துல 2 அலகலக இடத்துல காற்று சுழற்சிகள் உருவாகியிருக்கு. ஒன்னு அரபிக்கடல்ல கேரளா பக்கத்துல உருவாகி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறிக்கிட்டு வருது. அப்படின்னா என்னன்னா, அந்த இடத்துல காத்தோட பிரஷர் குறைஞ்சு சுத்தி இருக்கிற ஈரக்காற்றையெல்லாம் அது இழுக்குது. இது மேற்கு திசையிலிருந்து நம்ம தென் மாவட்டங்களுக்குள்ள காத்த தள்ளுது. அதே நேரத்துல வங்கக்கடல்ல இலங்கை பக்கத்துல இன்னொரு சுழற்சி உருவாகி அது கிழக்கு திசையிலிருந்து வட மாவட்டங்களுக்குள்ள காத்து அனுப்புது. இந்த 2 சுழற்சிகளும் தனித்தனியா வேலை செய்யல. அதுங்க ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகியிருக்கு. இதுக்கு பேரு தான் இணைப்புச் சுழற்சி அப்படின்னு வானிலை வல்லுநர்கள் சொல்றாங்க. இப்படி கனெக்ட் ஆகி இருக்கிறதால அரேபிக்கடல், வங்கக்கடல்னு 2 கடல்ல இருந்தும் வர்ற ஈரப்பதம் ஒரே நேரத்துல நம்ம நிலப்பகுதிக்குள்ள இழுக்கப்படுது. இதனாலதான் மழை இவ்ளோ பரவலா விடாம பெஞ்சுகிட்டே இருக்கு. சரி, இந்த இரட்டை சுழற்சிகளோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? நாம சந்திச்சுட்டு இருக்கிற மழையோட அளவை பார்த்தாலே நமக்கு நல்லா புரியும். விருதுநகர் மாவட்டத்துல சுந்தர்ராஜபுரம்னு ஒரே ஒரு இடத்துல மட்டும் 278 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 28 சென்டிமீட்டர் மழை. இது உண்மையிலேயே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. வானிலை ஆய்வாளர்கள் சொல்ற மாதிரி ஒரு சின்ன நிகழ்வு கூட ரொம்ப வலிமையான மழையை கொண்டு வர முடியும். இப்போ உருவாகியிருக்கிறது புயல் மாதிரி ஒரு பெரிய சிஸ்டம் இல்லனாலும் அதோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு. மத்த இடங்களையும் பாருங்களேன். மேலவாசல்ல 82 மில்லிமீட்டர், தகட்டூர்ல 63, மன்னார்குடியில 62ன்னு பல இடங்கள்ல கனமழை பதிவாயிருக்கு. இதுவே இந்த அமைப்போட தீவிரத்தை நமக்கு நல்லா காட்டுது. சரி, எல்லாம் ஓகே. இனி வரப்போற நாட்கள்ல வானிலை எப்படி இருக்கும், இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் எங்க போகும், அதையும் இப்ப பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குறது அடுத்த சில வாரங்களுக்கான முன்னறிவிப்பு. முதல்ல அக்டோபர் 20ல இருந்து 23 வரைக்கும், அதாவது நம்ம தீபாவளி சமயத்துல வட கடலோர மாவட்டங்கள்ல மழை இன்னும் அதிகமாகும். அதுக்கப்புறம் அக்டோபர் 26ல இருந்து 29 வரைக்கும் இன்னொரு சிஸ்டம் வட கடற்கரையை நெருங்கி வட மற்றும் மத்திய மாவட்டங்களுக்கு இன்னும் அதிகமான மழையை கொண்டு வரும். அது மட்டும் இல்ல, நவம்பர் 2ல இருந்து 5 வரைக்கும் ஒரு புது சிஸ்டம் உருவாகி அடுத்த ரவுண்ட் தீவிர மழைக்கு வாய்ப்பு இருக்கு. சுருக்கவா சொல்லணும்னா, மழை இப்போதைக்கு ஓயிற மாதிரி தெரியல. வாங்க, இந்த வானிலை அமைப்புகளை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கிட்டு சில நடைமுறை ஆலோசனைகளையும் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு பொதுவான கேள்வி இதுதான். அப்போ இப்போ இருக்கிறது புயலா? பதில் இல்ல. ஒரு புயல் உருவாகிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. முதல்ல காற்று சுழற்சி உருவாகும். நாம இப்போ அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். அதுக்கப்புறம் அது காற்றழுத்த தாழ்வு பகுதி, அப்புறம் தாழ்வு மண்டலம், தீவிர தாழ்வு மண்டலம்னு படிப்படியா வலுப்பெற்று கடைசியில தான் புயலா மாறும். நாம இப்போ முதல் கட்டத்துல தான் இருக்கோம். ஆனா அந்த முதல் கட்டமே இவ்ளோ மழைய கொடுக்குதுங்கிறது தான் இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். இந்த தொடர் மழையால டெல்டா மாவட்ட விவசாயிகள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு முக்கியமான அறிவுரை என்னன்னா, இனிமேல் நீண்ட கால வானிலை அறிக்கைகளை வச்சு தங்களோட அறுவடை நடவு வேலைகளை திட்டமிடுறது ரொம்ப அவசியம். இது நஷ்டத்தை குறைக்க உதவும். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த தொடர் மழைய பார்த்து யாரும் கவலைப்பட வேண்டாம். சொல்ற மாதிரி மழை இருக்கிறது, நம்பிக்கையுடன் இருங்கள். இந்த மழையால தண்ணீர் இல்லாத பகுதிகளுக்கு கூட நீர் கிடைக்கும். அதனால சரியான தகவல்களோட நல்ல திட்டமிடலோட இந்த மழைக்காலத்தை நம்ம பாதுகாப்பா கடந்து வருவோம். நன்றி.